Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது A to Z தமிழ். நான் உங்க ஜெகதீஷன். இந்த வீடியோல ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த JIO போனுடைய ரீலான்ச்சிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது மார்ச் 2021 ஒன்னாம் தேதி இன்னைக்கு வந்து போனை லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ போனும் என்னோட கைக்கு கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க, போனும் வந்து கைக்கு வந்துடுச்சு. இந்த ஃபோனுடைய அன்பாக்சிங் ரிவ்யூ, இந்த ஃபோனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபோன் வந்து 1 வருஷம் மற்றும் 2 வருஷம் பிளானில் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த 1 வருஷம் 2 வருஷம் பிளானில் என்னவெல்லாம் இந்த பிளான் கூட வருது, இந்த ஃபோனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, புதுசாக என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே இருந்த ஆப்ஷன் தானா இல்லை வேறு ஏதாவது இதில் புதுசாக கொடுத்துருக்காங்களா, இந்த ஃபோன் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சமாக விலாவரியாக தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மக்கிட்ட 5 JIO ஃபோன் இருக்குது. ஸோ இதில் ஒன்றை மட்டும் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, மேலே கவரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோன் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள புது டிசைனில் புது மாடலில் JIO ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்ல ரப்பர் கீபோர்டோட சூப்பராக இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது. ஸோ அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா சில யூசர் மேனுவல்ஸ், சில பக்கங்களோட இருக்கிற மாதிரி வந்து யூசர் மேனுவல் கைடு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சிம் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது தண்ணி பட்டா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஸ்லிக்கான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு பார்த்தோம் அப்படின்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 5 வோல்ட்டு 700 mAh சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ ஃபோனில் வந்து பேட்டரியை போட்டு ஆன் பண்ணிடலாம். ஸோ பேட்டரி போட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10-15 லாங்குவேஜோட பூட்டிங் அப்படின்னு கொஞ்சம் டைமிங் எடுத்துக்குது. அதே மாதிரி ஃபோன் ஆன் ஆகும்போது லோகோ, டிசைன் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏற்கனவே இருந்த JIO ஃபோனை விட இது கொஞ்சம் பார்க்கவும் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பூட் பண்ணுறோன்றதால கொஞ்சம் லேட் ஆகுது. இதில் மேலே ஸ்க்ராட்ச் கார்டும் ஒட்டியே வந்துடுது இந்த ஃபோனில். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஐகான்ஸ் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டோட்டலாக லுக்கே ஒரு புது வகையான ஒரு ஃபோன் மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் இந்த ஃபோனுடைய அன்பாக்சிங்கை வந்து பார்த்துருந்தோம். இனிமேல் இந்த ஃபோனில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபோனில் வரக்கூடிய 1 வருஷம் 2 வருஷம் பிளான்லாம் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வருது, இதில் என்னெல்லாம் ஃபியூச்சர் எல்லாமே வருது இந்த ஃபோனில், இந்த பிளானில் வந்து என்னென்னலாம் நமக்கு கிடைக்க போகுது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு இந்த ஃபோனுடைய மாடல் அப்படின்னு பார்த்தோன்னா F320B அப்படிங்கிற மாடல். இது இந்த ஃபோனுடைய இப்போ இந்த புதுசாக வந்திருக்கிற ஃபோனுடைய மாடல். அந்த ஃபோனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா 2.4 inches TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. VGA கேமரா இருக்குது, 1500 mAh பேட்டரி இருக்குது, 512 MB ரேம் மற்றும் 4 GB இன்டர்னல் மெமரி இதில் இருக்குது. அப் டு 128 GB வரைக்கும் இதில் வந்து மெமரி கார்டு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. HD வாய்ஸ் கால் மற்றும் வீடியோ கால் இருக்குது. 4G இன்டர்நெட் ப்ரௌசிங் இருக்குது. மல்டி லாங்குவேஜ், இந்தியன் லாங்குவேஜஸ் தமிழ், ஹிந்தி, அந்த மாதிரி இந்தியன் லாங்குவேஜஸ் மல்டி லாங்குவேஜஸ் சப்போர்ட் இருக்குது. GPS இருக்குது. FM வயர்லெஸ் FM இருக்குது. ஸோ இதில் வந்து ஹெட்ஃபோன் போட்டால் தான் FM எடுக்கும் அப்படிங்கிறது கிடையாது. டைரெக்டாக வந்து ஹெட்ஃபோன் இல்லாமலே வந்து ஓப்பன் FM வந்து இதில் எடுக்குது. செக் பண்ணிவிட்டேன். வாய்ஸ் அசிஸ்டண்ட் ரொம்பவே நல்ல ஃபீச்சர். இந்த கீபேட் ஃபோனு பல பேருக்கு இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு கடுப்பாக ஒரு விஷயமே ஒவ்வொரு ஆப்ஷனும் உள்ளே போய் பண்ணுன்றது தான். அதுக்கு பதிலாக இதில் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, இந்த ஃபோனில் என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்த்தாச்சு. மேலே பார்த்தோன்னா இது வந்து கை OS, அதாவது JIOடைய ஓன் OS-ஆன கை OS-ல தான் வந்து ரன் ஆகுது. யூசர் இன்டர்ஃபேஸ் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பழைய JIO ஃபோனை விட சாஃப்ட்வேர் எல்லாமே வித்தியாசமாக புதுசாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா குவால்காம் ப்ராசஸில் வந்து இது வந்து ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு கொடுக்கக்கூடிய பிளான் வந்து பார்த்தோம்னா 1 year மற்றும் 2 years பிளான் கொடுக்குறாங்க. ஸோ பொதுவாக வந்து ஒரு 1700 to 2000 ரூபாய்க்குள்ளே வந்து 1 வருஷத்துக்கான பிளான் வருது. ஒவ்வொரு கடையை பொறுத்து அவங்க 50 ரூபா 100 ரூபா கூட சேர்த்தோ குறைச்சோ விற்கலாம். 1700 to 2000 ரூபா இதோடைய விலை அப்படின்னு பார்த்தோன்னா 1700 ரூபா. கடைக்காரங்களை பொறுத்து அவங்க வந்து விலையை சேர்த்து வச்சு விற்கலாம், இல்லை குறைச்சியும் விற்கலாம். 1700 to 2000 ரூபாய்க்குள்ள 1 வருஷத்துக்கான பிளான் கிடைக்கும். அதே மாதிரி 2200 to 2500க்குள்ளே
2 வருஷம் பிளான் வந்து கிடைக்கும். கடைக்காரங்களை பொறுத்து அந்த அமௌண்ட் வந்து கூடவோ குறையவோ செய்யும். அந்த 300 ரூபா டிஃப்ரென்ஸ் வந்து அவங்க ஒவ்வொரு கடைக்காரங்களும் அவங்களுடைய ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இதோடைய ஃபிக்ஸடான ப்ரைஸ், அதாவது இந்த ஃபோனுடைய விலைன்னு பார்த்தா 1700 மற்றும் 2200 1 வருஷம் 2 வருஷம் பிளானுக்கு. ஸோ ஓகே, இந்த பிளானில் என்னவெல்லாம்ப்பா வரப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா எதுவுமே கிடையாது. இன்கமிங் மற்றும் அவுட் கோயிங் கால்ஸ் டோட்டலாக ஃப்ரீ 1 வருஷம் மற்றும் 2 வருஷத்துக்கு. டேட்டா வந்து இந்த பிளானில் வந்து கிடையாது. டேட்டா வேணும் நம்ம அடிஷ்னலாக தான் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும். 51 ரூபா 101 ரூபா அப்படி ரீசார்ஜ் பண்ணும்போது 51 ரூபா பண்ணும்போது 6 GB டேட்டாவும் 101 ரூபா பண்ணும்போது 12 GB டேட்டாவும் நமக்கு கிடைக்கும். அது வந்து அந்த 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ நம்ம தேவையான நாட்கள் வச்சுக்கலாம். இல்லை தீந்துருச்சுன்னா நடுவில் வேணாலும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது போக 151 201 251 இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேக்கும் வந்து நமக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வேலிடிட்டி 30 நாட்கள். 51 ரூபா 101 ரூபா பிளானோடைய வேலிடிட்டி வந்து நம்ம ஏற்கனவே போட்டுக்கிற பிளான் எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும், அதாவது 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் பிளான் அந்த வேலிடிட்டி வந்து கண்டினியூ ஆகும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேக்கோடைய வேலிடிட்டி வந்து பார்த்தோம்னா நமக்கு 30 நாட்கள் தான் அந்த பிளானோடைய வேலிடிட்டி. பொதுவாக நமக்கு வரக்கூடிய சந்தேகம், இப்போது 2 வருஷம் நான் பிளானுக்கு போட்டு நான் வந்து இந்த ஃபோனை வாங்குறேன். இப்போ நடுவில் எனக்கு ஃபோன் உடஞ்சிருச்சு, இந்த ஃபோனில் என்னால் யூஸ் பண்ண முடியல சிம் கார்டை, நான் வேறு ஃபோனுக்கு எடுத்து போட்டு யூஸ் பண்ணலாமா இந்த சிம் கார்டை அப்படின்னா யூஸ் பண்ணலாம். பட் அந்த பிளான் வந்து உங்களுக்கு வராது. நீங்கள் இந்த ஃபோனுக்கு தான் வந்து இந்த ஃபோனில் வந்து அந்த சிம் போட்டு ஆக்டிவேட் பண்ணி அந்த பிளான் வாங்குறீங்கன்ற போது 2 வருஷத்துக்கு இதே ஃபோனில் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த இன்கமிங் அவுட் கோயிங் பிளான் வந்து வேலை செய்யும். வேறு ஃபோனில் எடுத்து போட்டிங்கன்னா அந்த பிளான் வேலை செய்யாது. நம்ம ஏற்கனவே வந்து ஜியோ ஃபோனில் இந்த பிளான் இருந்தது தான். ஜியோ ஃபோனில் ஆக்டிவேட் பண்ண சிம் வந்து நம்ம பெரிய ஃபோனில் போட்டால் எடுக்காது, ஆனால் வேறு ஜியோ ஃபோனில் போட்டால் எடுக்கும். ஆனால் இந்த பிளான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்முக்கு இந்த ஆஃபர் கிடையாது, ஃபோனுக்கு தான் இந்த ஆஃபர். இந்த IME நம்பருக்கு தான் அந்த சிம் வந்து வேலை செய்யும், அந்த பிளான் வேலை செய்யும். சிம் எல்லா ஃபோனுக்கும் வேலை செய்யும், ஆனால் பிளான் வேலை செய்யாது. இந்த ஃபோனில் நம்ம வாங்கின பிளான் 1 வருஷம் பிளானோ 2 வருஷம் பிளானோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபோனில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். வேறு ஃபோனுக்கு எடுத்து போட்டோம்னா அது வேலை செய்யாது. இந்த ஃபோனுடைய IME நம்பருக்கு தான் அந்த ஆஃபர் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. சிம் நம்பருக்கு, அதாவது சிம் கார்டுக்கு அந்த ஆஃபர் கிடையாது. இந்த ஃபோனுடைய IME நம்பருக்கு தான் அந்த ஆஃபர் அப்ளிகபிள் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம், அன்அஃபிஷியலான விஷயம் தான் இது. அஃபிஷியலாக 100% உண்மையானு தெரியல, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு 2 மாதத்துக்கோ இல்லை 1 மாதத்துக்கோ இந்த ஃபோனை வந்து நீங்கள் புது ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிடுறீங்க. அப்புறம் அந்த சிம்மை எடுத்து வச்சுட்டு வேற ஒரு ஜியோ சிம் இதில் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த 1 இயர் பிளான் 2 இயர் பிளான் அந்த நீங்கள் எடுத்து ஆல்ரெடி இந்த ஃபோனில் வாங்கின சிம் இல்லாமல் இன்னொரு சிம் போடுறீங்க இல்லையா, அந்த சிம்முலையும் அந்த பிளான் வந்து கண்டினியூ ஆகி வேலை செய்யும். ஏன்னா இந்த ஃபோனுடைய IME நம்பருக்கு தான் அந்த ஆஃபர் அப்படிங்கிறதுனால அந்த 1 வருஷமோ 2 வருஷமோ பிளான் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அன்அஃபிஷியலான தகவல் தான், உண்மையா என்னங்கிறது தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, இப்போதைக்கு இந்த ஃபோனும் இவ்வளோ தான். இந்த ஃபோனில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், பிளான் எல்லாமே இவ்வளோ தான். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு யூஸராக எனக்கு எப்படி இருக்குது இந்த ஃபோன், யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, இதில் இன்டர்நெட் ஸ்பீட்லாம் எப்படி இருக்குது, பழைய ஜியோ ஃபோனுக்கும் இதுக்கும் என்ன கம்பேரிஷன் பண்ணலாம், என்ன விஷயங்கள் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெரியவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதோ ஆகட்டும், இல்லை வீட்டுக்குன்னு ஒரு ஃபோனை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா 1 வருஷமோ 2 வருஷமோ ஓடிட்டு இருக்கும் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ஃபோன் இப்போ மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு, நீங்க ஃபோன் வாங்க போறீங்களா, இல்ல யாருக்காவது சஜெஸ்ட் பண்ண போறீங்களா இந்த ஃபோனை, இல்ல யாருக்காவது வாங்கி கிஃப்ட் பண்ண போறீங்களா அப்படிங்கிற எல்லா தகவலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க. சரி, ஓகே, முக்கியமான விஷயம், இந்த ஃபோனை வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கல, உங்க நியரஸ்ட் ஷாப்ல கிடைக்கல அப்படின்னா நம்மள டைரக்டா கான்டாக்ட் பண்ணி இந்த ஃபோனை வந்து நீங்க வாங்கிக்க முடியும். ஸோ கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் பெட்டரான பிரைஸ்க்கு இந்த ஃபோனை கொடுக்க நாங்கள் ட்ரை பண்றோம். பிளானோட சேர்த்து இது பண்ணலாம். மீண்டும் அடுத்த ஒரு பெட்டரான ஒரு வீடியோவில் வந்து இப்போதைக்கு சந்திக்கிறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், பாய் பாய்.